இலங்கை அதிபராக தற்போது பதவியேற்ற அனுரகுமார திசநாயக்க நாளை முதல் 3 தினங்கள் இந்தியாவிலே சுற்றுப்பயணம் செய்யவிருக்கிறார். இந்த சுற்றுப்பயணத்தின் போது டெல்லியில் பிரதமரை சந்திக்கிறார். அதற்கு பின் ஜனாதிபதியும் ஜனாதிபதி முர்முவையும் சந்தித்து பேச இருக்கிறார். அதற்கு பிறகு டெல்லியிலே ஒரு பெரிய வர்த்தகர்கள் செல்வந்தர்கள் அடங்கிய கூட்டம் ஒன்றில் பங்கேற்று இலங்கையிலே முதலீடு செய்ய வர வேண்டும் என அன்புடன் அழைக்க இருக்கிறார். அது மட்டுமல்ல புத்தகையாவும் செலவிருப்பதாகவும் நமக்கு உறுதியான தகவல் கிடைத்திருக்கிறது. இந்திய வெளியுறவுத்துறையும் இதை நம்மிடம் உறுதிப்படுத்தியிருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில் தான் தற்போது மத்திய அரசுக்கு கிடைத்துள்ள மிகப்பெரிய வாய்ப்பு என்னவென்றால், இந்த அதிபர் முதன்மையான அதிபராக பதவியேற்ற பிறகு முதன்முறையாக அவர் செல்லும் வெளிநாடு என்பது இந்தியா தான். எனவே இந்தியாவிற்கு ஏற்கனவே ரணில் விக்ரமசிங்கே பதவியேற்ற போதும் இந்தியாவுக்கு தான் முதலாவதாக வந்தார். தற்போது அனுரகுமார திசநாயக்கம் வந்திருப்பது இந்தியாவுக்கு இலங்கையிலே உள்ள செல்வாக்கினை காட்டுகிறது. இந்த செல்வாக்கினை பயன்படுத்தி மத்திய அரசு இந்தியாவை சேர்ந்த தமிழக மீனவர்கள் தொடர்ந்து கைது செய்யப்படுவதையும் அவர்களின் படகுகள் அங்கு தொடர்ந்து பறிமுதல் செய்யப்படுவதும் அந்த படகுகள் தற்போது இலங்கை கடற்படையிடம் ஒப்படைக்கப்படுகின்ற போன்ற நிகழ்வுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 400க்கும் மேற்பட்ட தமிழகத்தை சேர்ந்த இந்திய மீனவர்கள் அங்கு சிறையிலே இருக்கின்றனர். இவர்களை உடனடியாக விடுதலை செய்வது, அவர்களுடைய படகுகளை உடனடியாக மீட்டு தருவது போன்ற நடவடிக்கைகளை எடுப்பதற்கான சிறந்த வாய்ப்பு தற்போது அமைந்திருக்கிறது. இந்தியா வரும்பொழுது நிச்சயமாக நாளை வரும்போது அனுரகுமார திசநாயகம் பிரதமர் பேசும்போது இதை முன்வைத்து சமரச தீர்வினை ஏற்படுத்தலாம். இதன் மூலம் தமிழக மீனவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் என்றே கூறலாம். என்றால் இந்த வாய்ப்பினை சரியாக இந்தியா பயன்படுத்துமா என்பதை பொறுத்திருந்தான் பார்க்க என்றால் இதற்கு முன்னால் பலமுறை இலங்கை அதிபர்கள் இந்தியா வந்திருக்கிறார்கள், இலங்கை பிரதமர்கள் வந்திருக்கிறார்கள். ஆனால் பெரிய பலன் எதுவும் எட்டப்படவில்லை. இந்த முறையாவது பிரதமர் மோடி அந்த பிரச்சனைக்கு தீர்வு காணும் வகையிலே ஒரு சமரச தீர்வு ஏற்படுத்தி சிறையில் இருக்கும் தமிழக மீனவர்களை மீட்டெடுப்பது மற்றும் அவர்களின் படகுகளை அங்கிருந்து மீட்டெடுப்பது போன்றவற்றை செய்வார் என்ற ஒரு எதிர்பார்ப்பு ஏற்பட்டிருக்கிறது. அதற்கேற்ப இலங்கை அதிபர் ஒப்புக்கொள்ள என்றால் இலங்கை அதிபர் அனுரகுமார திசநாயக்க இதற்கு முன்னால் இந்தியாவை கடுமையாக எதிர்த்தவர். இது 2வது முறையாக இந்தியா இதற்கு முன்னால் எம்பியாக இருந்தபோது ஒருமுறை இந்தியாவின் பல இடங்களுக்கு வந்து சென்றிருக்கிறார். டெல்லி, அகமதாபாத் மற்றும் கேரளாவின் திருவனந்தபுரம் ஆகியவற்றுக்கு வந்து சென்றிருக்கிறார். 2வது முறையாக தற்போதுதான் வருகிறார் இந்தியாவுக்கு. ஆனால் இந்த முறை அதிபராக வருகிறார். ஆனால் இவர் கடுமையாக இந்தியாவின் திட்டங்களை எல்லாம் எதிர்த்திருக்கிறார். குறிப்பாக அதானியுடைய அந்த கிரீன் எனர்ஜி ப்ராஜெக்ட் இலங்கையிலே அமல்படுத்துவதற்கு கடும் எதிர்ப்பினை தெரிவித்தவர். ஆனால் தற்போது அதே அதானி உள்ளிட்டோர் பங்கேற்கின்ற கூட்டத்திலே பங்கேற்று அவர்களை முதலீடு செய்வதற்காக அழைப்பதற்காக வந்திருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஆனால் இந்த சந்தர்ப்பத்தை இந்தியா சரியாக பயன்படுத்தி கொண்டால் தமிழக மீனவர்கள் பிரச்சனைக்கு தமிழக மீனவர்கள் அடிக்கடி கைது செய்யப்படுவதும் அவர்களின் படகுகள் பறிமுதல் செய்யப்படுவதும் தடுக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது. இந்திய அரசு பயன்படுத்துமா என்பதை பொறுத்துதான் பார்க்க வேண்டும். இந்த சூழ்நிலையில் தற்போது இந்தியா வந்துவிட்ட பிறகு சீனாவுக்கு செல்ல இருப்பதாகவும் தகவல் வந்திருக்கிறது. அதிபர் திசநாயக்க இந்தியாவின் முதல் பயணமாக சென்றுவிட்டு அடுத்த மாதமே சீனாவிற்கு செல்ல இருப்பதால் எனவே இந்தியாவில் என்ன நடக்கிறது என்பதை சீனாவும் உற்று நோக்கி கொண்டிருக்கிறது. ஏனென்றால் சாகர் திட்டம் செக்யூரிட்டி அண்ட் growth ஃபார் ஆல் இன் த ரீஜன் என்ற பிரதமர் மோடியின் சாகர் திட்டத்திற்கு இலங்கை தான் மிக முக்கியமான ஒரு நாடாக இருக்கு. இந்திய பெருங்கடலில் உள்ள நாடுகளிலே இலங்கை மிக முக்கியமான ஒரு ராணுவ கேந்திரம் கொண்ட நாடாக பார்க்கப்படுகிறது. எனவே இந்த சூழ்நிலையில் சாகர் திட்டத்திற்கு இலங்கை என்ன சொல்ல போகிறது அது குறித்தும் சீனா உற்று நோக்கி கொண்டிருக்கிறது. எனவே இந்திய பயணம் பல்வேறு வகையில் இலங்கைக்கு மட்டுமல்ல இந்தியாவிற்கும் மிக மிக முக்கியமானது என்பதை குறிப்பிட வேண்டும்.